10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about objection to Darwinism. Already we studied 2 or 3 points in the objection of Darwinism பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா he did not distinguish between somatic and germinal variation. ஸோ நிறைய பேர் டார்வினிசத்தில் சம் ஆஃப் த அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணல, டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் சொமேட்டிக் அண்டு ஜெர்மினல் வேரியேஷன், பாடி செல்ஸில் நடக்கிற வேரியேஷனையும் அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கிற வேரியேஷனையும் இவர் நல்லா டிஸ்டிங்யூஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒன் ஆஃப் த அப்ஜெக்ஷனை நிறைய பேர் தெரிவித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா he did not explain the occurrence of vestigial organ over specialization of some organ like large tusk in extinct mammoth, oversized antlers in the extinct iris deer, etc. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமூத் அப்படிங்கிறது எக்ஸ்டிங்க்ட் ஆன ஒன் ஆஃப் த அனிமல்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டஸ்க்கு அப்படிங்கிறது அதை யூஸ் பண்ணாத போதும் அது நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி அது யூஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆச்சு, ஆனால் அந்த அனிமல்ஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளைமான் அப்படின்னு சொல்லுவாங்க, கொம்பு நல்லா டெவலப் ஆகியிருக்கும். அந்த அனிமல்ஸ் அதில் ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஆர்கன் நல்லா டெவலப் ஆகிருச்சு, ஆனால் அது அழிஞ்சிருக்கு. ஆனால் நேச்சுரல் செலெக்ஷனில் இவர் டார்வின் சொன்னதில் இயற்கை தான் ஒன்றை செலக்ட் பண்ணுது, ஆனால் அந்த இயற்கை செலக்ட் பண்ண ஒன்றை நல்லா டெவலப் பண்ணுறதும் அந்த இயற்கை தான். ஆனால் அந்த அனிமல்ஸ் அழிஞ்சதுக்கு என்ன காரணம்? இப்போ இயற்கை அதோட கொம்பை நல்லா டெவலப் பண்ணி அதோட ஹார்ன் நல்லா டெவலப் ஆகிருச்சு, ஆனால் அது அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ்டு ஆண்ட்லர்ஸ் இன் த எக்ஸ்டிங்க்ட் ஐரிஸ் டீர், இது அழிஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கொம்பு நல்ல கிளையாக நிறைய பெரிய சைஸில் கிளையாக இருக்கும்போது எனிமிலாம் அதை துரத்திக்கிட்டு போகும்போது அது என்ன செய்யுது, போய் எதுலையாவது ஒரு மரத்தில் எதுலையாவது போகும்போது அந்த கொம்பில் மாட்டி பிளான்ஸ் எல்லாம் மாட்டி அது இரையாகிடுது. இந்த மாதிரி அது அழிஞ்சிருக்கு. ஸோ இது முரண்பாடாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அப்ஜெக்ஷனை தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 3 பாயிண்ட் பார்த்துருக்குறோம். மிச்சம் ரிமைனிங் 2ல் பார்த்தீங்கன்னா இவர் சொமேட்டிக் செல்ஸ்லேயும் ஜெர்மினல் செல்ஸ்லேயும் நடக்கக்கூடிய வேரியேஷனை பற்றி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாமூத் அப்படிங்கிற ஒரு அனிமல்ஸ் நீரில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு நல்லா அதோட டஸ்க்கு டெவலப் ஆனாலும் அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. வாட் இஸ் த ரீசன், ஏன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஐரிஷ் டீரு இதுவும் இதோட கொம்பு நல்லா டெவலப் ஆச்சு, ஆனால் அழிஞ்சிருச்சு. ஆனால் இவரோட கருத்து பிரகாரம் ஒரு ஆர்கன் நல்லா டெவலப் ஆகியிருந்தால் அந்த அனிமல்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் நல்லா சக்சீடாக இருந்திருக்கணும், ஆனால் இல்லை, அது அழிஞ்சிருச்சு. என்ன காரணம்? ஸோ சம் ஆஃப் த அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியோ டார்வினிசம். ஸோ த நியோ டார்வினிசம் அப்படிங்கிறது சப்போர்ட்டர்ஸ், த டார்வினிசத்தோட சப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நியோ டார்வினிசம் அப்படின்ட்டு அதில் இருக்கிற சில மிஸ்டேக்கெல்லாம் இவங்க மிஸ்டேக் அப்படின்னா சில அக்செப்டட் பண்ணாத அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷனை இவங்க கொடுத்தாங்க. நியோ டார்வினிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டார்வினிசம் சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வாலேஸ், ஹென்ரிச், அதே மாதிரி ஹெக்கல், வீஸ்மேன், மெண்டல் இவங்கெல்லாம் டார்வினிசத்தோட சப்போர்ட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் டார்வினிசம் இஸ் கன்வெர்டட் இன்டு நியோ டார்வினிசம்
அப்படின்ட்டு மாடிஃபைட் பண்ணிட்டாங்க. ஸோ நியோ டார்வினிசம் அப்படின்னா என்னென்னா, அதில் சில எக்ஸ்ப்ளனேஷன், அதில் இருக்கிற சில கருத்துக்கள் முரண்பாடாக இருந்தால் அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை நியோ டார்வினிசம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ நியோ டார்வினிசம் இஸ் த interpretation of Darwinism, evolution through natural selection as it has been modified since it was proposed. ஸோ அதில் சில மாடிஃபிகேஷனை, டார்வினிசத்தில் சில மாடிஃபிகேஷனை இவங்க செஞ்சாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். தெர் ஆர் 3 கான்செப்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் அக்செப்டட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து டார்வினிசம், ஓகேங்களா. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டார்வினிசம். அதே மாதிரி நியூட்டன் லா கிராவிடேஷனை பற்றி நியூட்டன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐன்ஸ்டீன் தியரி ரிலேட்டிவிட்டியை பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வேர்ல்டு வைடு அக்செப்டட் தியரி. ஸோ அதில் சில அப்ஜெக்ஷன் சில பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ட்டு அவரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உருவானது தான் நியோ டார்வினிசம். ஸோ டார்வினிசம் இஸ் கன்வெர்டட் இன்டு நியோ டார்வினிசம் பை த சப்போர்ட்டர்ஸ். அவரோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சில எவிடன்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட்டு இதெல்லாம் கொடுத்து அதை வந்து இது கரெக்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. த நியூ ஃபேக்ட் அண்ட் டிஸ்கவரிஸ் அபவுட் எவல்யூஷன் have lead to modification of Darwinism and is supported by Wallace, Heinrich, Haeckel, Weismann and Mendel. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சில மாடிஃபிகேஷன், நியூ ஃபேக்ட் எல்லாத்தையும் அதில் சேர்த்து நியோ டார்வினிசம் அப்படின்னு மாடிஃபைட் பண்ணிட்டாங்க. டார்வினிசம் இஸ் கன்வெர்டட் இன்டு நியோ டார்வினிசம் பை த சப்போர்ட்டர்ஸ். ஓகேங்களா. சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். வாட் ஆர் த சப்போர்ட்டர்ஸ், ஹூ ஆர் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் டார்வினிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டார்வின். இதில் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் டார்வினிசம் யாருன்னு கேட்டாங்கன்னா இதில் வந்து வாலேஸ், ஹெயின்ரிச், ஹெக்கல், வீஸ்மேன் அண்டு மெண்டல். ஸோ இவங்க எல்லாமே. தீஸ் தியரி கம்ப்ரைசஸ் த சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன் இன் பாப்புலேஷன் arises due to mutation, variation, isolation and natural selection. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இவரோட கான்செப்டில் வேரியேஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த மியூட்டேஷன் நடக்கிறதுனால இதில் சேஞ்சஸ் நடக்கலாம். அதே மாதிரி வேரியேஷன் இருக்குது, ஐசோலேஷன் இருக்குது, தனிமைப்படுத்துறதுனால, அண்டு நேச்சுரல் செலெக்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் இஸ் செலக்டட் பை த நேச்சர். இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் செலக்ட் பண்ணுறது எதுனா இயற்கை அப்படிங்கிறது அதுக்கு அதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னா நேச்சுரல். ஸோ நமக்கு நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த அனிமல்ஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறதுல மெயின் வந்து இயற்கை தான். ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டைனோசர் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மீசோசோயிக் எரா, கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய டைனோசர்ஸ் இருந்தது, அது இப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அழிஞ்சது அப்படின்னா, இயற்கை என்ன பண்ணிருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை கொடுக்காம அதிகமான ஹீட் இருந்ததுனால அந்த அனிமல்ஸ் டாலரேட் பண்ண முடியாமல் அழிஞ்சிருச்சு. ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு கோட்பாடு. ஒவ்வொரு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர். ஸோ இதில் மியூட்டேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஹியூகோ டியூரிஸ் புட் ஃபோர்த் த மியூட்டேஷன் தியரி. ஈனோத்தினா லமார்க்கியானா அப்படிங்கிற பிளான்ட்டில் ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்தி மந்தாரை அப்படிங்கிறதுல இவர் மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னார். ஜென்ரலாக மியூட்டேஷன் அப்படிங்கிறது சடன் சேஞ்சஸ் அக்கரிங் இன் த நார்மல் செல்ஸ். ஒரு நார்மல் செல்ஸில் சடனாக ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா வி கால்ட் அஸ் ஏ மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூகோ டியூரிஸ்
put forth the mutation theory. இவர் தான் மியூட்டேஷன் தியரியை சொன்னார். மியூட்டேஷன் ஆர் சடன் ரேண்டம் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் அன் ஆர்கானிசம் தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள். ஸோ இந்த மியூட்டேஷன் ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நாட் ஹெரிட்டபிள் அப்படின்னு சொன்னார். ஒன்றுலேருந்து அடுத்ததுக்கெலாம் போகாது. ஒரு ஆர்கானிசத்தில் திடீர்னு ஏதாவது ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து நார்மல் செல்ஸ் கெட்டிங் அப்நார்மல் க்ரோத், நார்மலாக இருக்கிறதுல ஏதாவது மியூட்டேஷன் நடந்ததுனால அது வந்து அப்நார்மலாக மாறலாம். இல்லாட்டி நார்மல் செல்ஸில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா வி கால்ட் அஸ் எ மியூட்டேஷன். அதை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மியூட்டேஷன் நடக்கிறதுனால கேன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது சடன் சேஞ்சஸ் எங்கே வேணுமா நடக்கலாம். அது குரோமோசோமில் நடக்கலாம், ஜீனில் நடக்கலாம், பாடி செல்ஸில் நடக்கலாம், இந்த மாதிரி எதில் வேணுமா நடக்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மியூட்டேஷன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது ஹியூகோ டியூரிஸ் அப்படிங்கிறவர். ஈனோத்தினா லமார்க்கியானா அப்படிங்கிற ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட் இதில் வந்து இவர் பண்ணியிருக்காரு மியூட்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அக்கார்டிங் டு டியூரிஸ் சடன் அண்டு லார்ஜ் வேரியேஷன் were responsible for the origin of new species. ஸோ இப்போ ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒன்றில் சேஞ்சஸ் நடக்குது, ஒரு அதோட ஜீனில் இல்லாட்டி குரோமோசோமில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் பீனோடைபிக் ஜீனோடைபிக் எல்லாமே மாறும்போது அது ஒரு அனிமல்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு அனிமல்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வந்துருச்சுன்னா ஒரு குரூப் இன்னொரு குரூப்போட ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு லயன் இருக்குது, அந்த லயன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற லயன் வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. அப்போ அது ஒரு குரூப்பாக தனியாக பிரிஞ்சிருது. இதை தான் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இந்த உலகத்தில் வந்தது அப்படிங்கிறது இவரோட கான்செப்ட். அக்கார்டிங் டு டியூரிஸ் சடன் அண்ட் லார்ஜ் வேரியேஷன் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். Whereas the Lamarck and Darwin believed in gradual accumulation of all variation as the causative factor in the origin of new species. ஆனால் டார்வினும் லமார்க்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் வேரியேஷன். ஒரு அனிமல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கிராஜுவலாக அப்படியே அதில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து நியூ ஸ்பீசிஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் டியூரிஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு குரோமோசோமில் இல்லை அதோட பாடி செல்ஸில் ஜீனில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதை வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத இவரோட கான்செப்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் லமார்க் அண்டு டார்வின் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் வேரியேஷன், கிராஜுவலாக சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதோட பீனோடைபிக் ஜீனோடைபிக் அப்படிங்கிறது எல்லாமே மாறும்போது அந்த ஆர்கானிசம் வந்து கொஞ்சம் ஏற்கனவே இருந்த ஆர்கானிசத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க நியூ ஸ்பீசிஸ் வந்திருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹியூகோ டியூரிஸ் என்ன சொல்கிறாங்க, சடன் சேஞ்சஸ் நடந்ததுனால தான் வருது த ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ்னால் என்னென்ன, புதுசாக நிறைய ஸ்பீசிஸ் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு ஹியூகோ டியூரிஸ் சொல்கிறாங்க. ஆனால் டார்வின் லமார்க் இவங்க ரெண்டு பேரும் கிராஜுவலாக நடக்கிற அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் வேரியேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன், சாலியன் ஃபீச்சர் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜெனரேஷன். ஸோ த சாலியன் ஃபீச்சர் ஆஃப் மியூட்டேஷன் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜெனரேஷன். ஆனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஆர்கானிசத்துக்கு இடையில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேரியேஷன் அப்படிங்கிறது மைன்யூட் சேஞ்சஸாக கூட இருக்கலாம், பீனோடைபிக் சரிங்களா, வெளிப்புறத்தில் இருக்கலாம், உள்ளமைப்பில் இருக்கலாம், எதில் வேணுமா வேரியேஷன் இருக்கலாம். இந்த வேரியேஷன் வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து அது டிரான்ஸ்மிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷன் மியூட்டேஷன் அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம்.
ஸோ நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷன் ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது, அந்த இடத்துல தான் அதுக்குள்ளேயே ப்ரீடிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம், ஒரு சில டைமில் வந்து அதில் மியூட்டேஷன் நடக்கும்போது அது வந்து அடுத்த ஸ்பீசிஸுக்கு டெவலப் ஆகிரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெர் ஆர் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம் அஸ் தெர் ஆர் ஃபுல்லி ஃப்ளெஜ்டு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மியூட்டேஷன் ஒரு ஆர்கானிசத்தில் நடக்குது அப்படின்னா அது வந்து இன்டர்மீடியட் ஃபார்மை உண்டு பண்ணாது. ஓகேங்களா, ரெண்டு அனிமல்ஸுக்கு இடையில இன்டர்மீடியட் ஃபார்மை உண்டு பண்ணாது. அது வந்து ஒரு சடனாக வேறொரு ஸ்பீசிஸ் தான் அந்த டைம் உண்டாக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டேஷன் ஒரு அனிமல்ஸில் நடக்குது அப்படின்னா அது ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் அதுக்கு அடுத்த ஃபார்முக்குன்னெலாம் போகாது. ஓகேங்களா, சடனாக என்ன பண்ணோம், அடுத்த ஃபார்முக்கு அது உண்டு பண்ணிடும். இதுதான் மியூட்டேஷன் அப்படிங்கிறத ஹியூகோ டியூரிஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்டட் டு நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்டட் டு நேச்சுரல் செலெக்ஷன். பொதுவாக நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது இயற்கை தேர்வு. ஸோ அதை வந்து நேச்சுரலி செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இயற்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. ஸோ அதையும் கொஞ்சம் வந்து இது மியூட்டேஷன் அப்படிங்கிறது அந்த இயற்கையில் நடக்கிற ஒன்று தான் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷன் மியூட்டேஷன் அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ ஒரு சில நேச்சுரலாக ஒரு குரூப்பில் வந்து இப்போ ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் இருக்கிற ஆர்கானிசம் அதுக்குள்ளேயே ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 10 லைன் இருக்குன்னா அந்த லைனுக்குள்ளேயே தான் அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் டு டைமில் வந்து அங்கே வேரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து மியூட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. ஸோ இப்போ நவீன கோட்பாடு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். மாடர்ன் சிந்தட்டிக் தியரி சீவல்ட் ரைட், ஃபிஷர், மேயர், ஹக்ஸ்லி, டோபன்ஸ்கி, சிம்ப்சன் அண்டு ஹெக்கல் போஸ்ட் மெண்டலியன் டார்வினியன் டிஸ்கவரிஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டார்வினிசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இவங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரிஸ். ஓகேங்களா, முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ போஸ்ட் டார்வினிசத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கான்செப்டை உண்டு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷனுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் யார் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீவல்ட் ரைட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி ஃபிஷர் இருக்காங்க, மேயர் இருக்காங்க, ஹக்ஸ்லி இருக்காங்க, டோபன்ஸ்கி இருக்காங்க, சிம்ப்சன் இருக்காங்க அண்டு ஹெக்கல். இவங்கெல்லாம் போஸ்ட் மெண்டலியன் போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரிஸ், இவங்கெல்லாம் போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரிஸை பண்ணவங்க. ஓகேங்களா, ஸோ இதில் மெயினாக அக்கார்டிங் டு திஸ் தியரி gene mutation, chromosomal mutation, genetic recombination, natural selection and reproductive isolation are the 5 basic factors involved in the process of organic evolution. ஸோ இவங்க ஆர்கானிக் எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னாங்க. அந்த ஆர்கானிக் எவல்யூஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் அபரேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன் அண்டு ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இதெல்லாம் இருக்குது. ஆர்கானிக் எவல்யூஷன் நடக்கிறதுனால தான் இந்த வந்து டார்வினிசத்தோட நேச்சுரல் செலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜீன் மியூட்டேஷன். த ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னா மியூட்டேஷன் அக்கரிங் இன் த ஜீனில் மியூட்டேஷன் நடந்தால் அது ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த மியூட்டேஷன் வாஸ் டிஸ்கவர்டு பை ஹியூகோ டியூரிஸ். என்ன பிளான்ல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈனோத்தினா லமார்க்கியானா அப்படிங்கிற பிளான்ட்டு, ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட் அப்படிங்கிறது. இது 1 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ இதை பார்த்துங்க. ஜீன் மியூட்டேஷன் ரெஃபர் டு சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். இட் இஸ் ஆல்சோ கால்டு
ஜீன் பாயிண்ட் மியூட்டேஷன், ஜீன் இல்லாட்டி பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னா ஒரு ஜீன். இப்போ நமக்கு ஒரு ஜீன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒரு ஜீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு குரோமோசோம் இருக்குது, குரோமோசோமில் டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏயில் நம்ம பார்த்தோன்னா ஒரு நியூக்ளியோடைட் இருக்குது, அடினைன் தயமின் குவானைன் சைட்டோசின். இதை ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் வி கால்ட் அஸ் ஏ ஜீன். ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைடை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சேஞ்சஸ் நடக்குது. இப்போ அடினைன் தயமினுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு மியூட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மியூட்டேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீன் மியூட்டேஷன் தான் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த டார்வினிசம். இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு இப்போ மாடர்னாக இப்போ அவங்க சொன்னாங்க நேச்சுரல் தான் காரணம் அப்படின்னாங்க. அந்த நேச்சுரல் ஒரு ஜீன் மியூட்டேஷனை க்ரியேட் பண்ணுது, அதனால் எவல்யூஷன் நடந்தது அப்படிங்கிறத இந்த மாடர்ன் சிந்தட்டிக் தியரி இவங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக இருக்கிற சயின்டிஸ்ட் இவங்க மாடர்ன் சிந்தட்டிக் தியரியை சொல்கிறாங்க. இதில் ரெஃபர்ஸ் டு சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷன் அதர்வைஸ் கால்டு பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் ஆஃப்டர் த phenotype of an organism and produce variation in their offspring. ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஒரு மியூட்டேஷன் ஜீன் மியூட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா phenotype of an organism and ப்ரொடியூஸ் வேரியேஷன் இன் தர் ஆஃப்ஸ்ப்ரிங். பீனோடைப்பில் சேஞ்சஸ் நடந்துருச்சு. பீனோடைப் அப்படின்னா அதோட ஜீனில் சேஞ்சஸ் நடந்ததுனால, அதோட குரோமோசோமில் சேஞ்சஸ் நடந்ததுனால அதோட ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் ஆகிரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 10 அனிமல்ஸ் ஒரு ஐலாண்டில் இருக்குது அப்படின்னா அதில் திடீர்னு மியூட்டேஷன் ஒரு அனிமல்ஸில் நடந்து பாடி ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஆகிருச்சு அப்படின்னா அதோட எதுவுமே ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது, அதை ஒரு தனி குரூப்பாக ஒதுக்கி விட்ரும். அந்த மாதிரி தான் பிளான்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு நியூ ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த மாதிரி தான் நிறைய ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸ்பீசியேஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். த ஸ்பீசியேஷன் அப்படிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இட் இஸ் ஏ பயாலஜிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்பீசியேஷன். இந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஜீன் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். இதுக்கு ஜீன் மியூட்டேஷன் சொல்லலாம், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் மியூட்டேஷன் refers to changes in the structure of chromosome due to deletion, addition, duplication, inversion and translocation. ஸோ குரோமோசோம் அப்படின்னா இப்போ நம்மளோட பாடி செல்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒன்லி 46 குரோமோசோம் இருக்கும். நம்மளோட பாடி செல்ஸில் 46 குரோமோசோம் இருக்கும். அப்படி இல்லைன்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரோமோசோமில் சேஞ்சஸ் நடக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு டெலிஷன், ஒரு ஆம் டெலிஷன் ஆகிருக்கலாம், இல்லாட்டி அடிஷன், அந்த குரோமோசோமோட ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா சேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லாட்டி டூப்ளிகேஷன் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இன்வர்ஷன் தலைகளாக இருக்கலாம். டிரான்ஸ்லொகேஷன், அது இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல ஒரு ஆம் போய் இருந்தது அப்படின்னா அதை டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நேச்சுரல் செலெக்ஷன் நடந்திருக்கலாம், எவல்யூஷன் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதை நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேச்சருக்கு இப்போ நம்ம விளக்கம் கொடுக்குறோம். ஜீன் மியூட்டேஷன்னா என்ன, இந்த ஜீன் மியூட்டேஷன் நடந்ததுனால தான் நேச்சுரல் செலெக்ஷன் நடந்து ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் டூ ஆஃப்டர் த phenotypic ஆஃப் அன் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன் இன் தர் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ இதனால் பீனோடைப்பிக்கில் சேஞ்சஸ் நடந்தது, வேரியேஷன் வந்தது, ஒரு புது ஸ்பீசிஸ் வந்தது. அதுதான் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது. குரோமோசோமல் மியூட்டேஷனால தான் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா ஜீன் மியூட்டேஷன்னால தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீன் ரீகாம்பினேஷன். ஸோ ஜீன் மறு இணைவு அப்படின்னு சொல்கிறோம். Due to the crossing over of gene during meiosis நடக்கும்போது இந்த ஜீன் மறு இணைவு நடக்குது. This bring genetic variation in the individual of the same species and lead to
ஹெரிட்டபிள் வேரியேஷன். ஸோ ஒரு இண்டிவிஜுவலில் இந்த மாதிரி ஜீனில் வந்து ரீகாம்பினேஷன் நடக்கும்போது, மறு இணைவு நடக்கும்போது ஒரு இண்டிவிஜுவலில் அதோட பாடியில் சேஞ்சஸ் நடக்கலாம். அந்த மாதிரி சேஞ்சஸ் ஒரு இண்டிவிஜுவலில் நடக்கும்போது அது வந்து இட் இஸ் லீட்ஸ் டு ஹெரிட்டபிள் வேரியேஷன். அது ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரிமைனிங் இதில் 2 இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மாடர்ன் சிந்தட்டிக் தியரி இதை யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு கேட்கலாம். சீவல்ட் ரைட், ஃபிஷர், மேயர், ஹக்ஸ்லி, டோபன்ஸ்கி, சிம்சன் அண்டு ஹெக்கல், இவங்க தான் மாடர்ன் சிந்தட்டிக் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, த நேச்சர் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு, நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல இதெல்லாம் இருந்ததுனால தான் அதில் வந்து ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஜீன் மியூட்டேஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன், நெக்ஸ்ட் ஒன் ஜீன் ரீகாம்பினேஷன். ஓகேங்களா? ஜீன் ரீகாம்பினேஷன் நடந்தது. இதெல்லாம் நடந்தது தான் காரணம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம் 5 மார்க்கில் கேட்கலாம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம் ஒரு 5 மார்க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியோ டார்வினிசம், இது மட்டும் கூட கேட்கலாம் 5 மார்க்கில். மியூட்டேஷன் தியரி இது கேட்கலாம். அதே மாதிரி வாட் ஆர் த சாலியன் ஃபீச்சர் ஆஃப் மியூட்டேஷன் தியரி அப்படின்னு கேட்கலாம் ஒரு 5 மார்க்கில். 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனால் இதை கேட்கலாம். 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, 5 மார்க் கொடுத்து கேட்கலாம். ஸோ அதே மாதிரி மாடர்ன் சிந்தட்டிக் தியரி, ரைட் அபவுட் த மாடர்ன் சிந்தட்டிக் தியரின்னு ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஜீன் மியூட்டேஷன், டிஸ்கிரைப் ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், அதே மாதிரி ஜீன் ரீகாம்பினேஷன், இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the continuation.